வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் செகண்ட் டாபிக்ஸ், தட் இஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஓகே, நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஃபஸ்ட் டாபிக் பார்த்தோம், வாட் இஸ் மீன் பை அல்காரிதம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அல்காரிதம்னா மீனிங் என்னென்னா, மெயினாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அல்காரிதம் வந்து ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸில் வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு ரைட் பண்ணுறது தான் அல்காரிதம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னா, இதில் நம்ம என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அந்த அல்காரத்தில் வந்து என்னென்ன மெயின் காம்பனன்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான். இதை நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோட சிலபஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்கோம், செகண்ட் ஒன் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த க்ரீன் கலர் இண்டிகேஷன் பண்ணது நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த அல்காரத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துட்டு வாங்க. இது பெஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அல்காரிதம்ஸ் வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா, நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லியாச்சு. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, இந்த அல்காரிதம் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். என்னென்ன பிளாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பேசிக் பிளாக் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம், ஸ்டேட்மெண்ட்ஸ். செகண்ட் ஒன் வந்து ஸ்டேட் ஒன்று இருக்குது, செகண்ட் ஒன் வந்து ஸ்டேட். தேர்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ. ஃபோர்த் ஒன் வந்து ஃபங்க்ஷன். இந்த 4 தான் மெயின். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். இந்த 4 தான் இது மெயின் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 4 காம்பனண்ட், தட் இஸ் 4 கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அல்காரிதம் வந்து டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அதில் நெக்ஸ்ட் இல்லை ஃபஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இஸ் எ சிங்கிள் ஆக்ஷன் இன் ஏ கம்ப்யூட்டர். அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்க ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சிம்பிளாக சொல்லலாம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனும் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் இஸ் எ சிங்கிள் ஆக்ஷன் இன் ஏ கம்ப்யூட்டர். இன் ஏ கம்ப்யூட்டர் ஸ்டேட்மெண்ட் மைட் இன்க்ளூட் சம் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ். அதில் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வரலாம் அப்படின்னா, மெயினாக வந்து ஒரு 3 ஆக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எனி ப்ரோக்ராம், ஒரு எனி ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளத்தை எடுத்தாலும் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நமக்கு ஒரு இன்புட் டேட்டா கொடுக்கணும். இன்புட் டேட்டா, தட் இஸ் இன்ஃபர்மேஷன் கிவன் டு த ப்ரோக்ராம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். எந்த ப்ராப்ளம்னா இன்புட் கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். தட் இஸ் வந்து அதுக்கு என்ன ப்ராசஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, ப்ராசஸ் டேட்டா, பெர்ஃபார்ம் சம் ஆப்ரேஷன் ஆன் த கிவன் டேட்டா. ஃபஸ்ட் வந்து இன்புட், ப்ராசஸ். தேர்ட் ஒன் வந்து ஃபைனல் அவுட்புட் டேட்டா. நமக்கு என்ன ஃபைனல் அவுட்புட் வேணும். நீங்கள் எந்த ப்ரோக்ராம், என்ன லாங்குவேஜில் என்ன ப்ரோக்ராம் எழுதினாலுமே, எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலுமே அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான இன்புட்ஸ் கொடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், ஃபைனலாக அவுட்புட் கொடுக்கணும். இந்த 3 தான் மெயின். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன லைன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அது ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1ல் நான் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 2ல் வந்து கெட் ஏ கம்மா பின்னு கொடுத்துருக்கோம். நம்ம கால்குலேட் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, 2 டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல் வந்து டிஸ்பிளே சி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணும். ஸ்டெப் 5ல் வந்து ஸ்டாப். இப்போ எனக்கு இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட்டுங்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கெட் ஏ அண்ட் பிங்கிறது, ஏ பிக்கு நான் இன்புட்டை வாங்குறேன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறீங்க, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறீங்க, டிஸ்பிளே சியோட ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து ஸ்டாப் ப்ரோக்ராம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும், தட் இஸ் ஒவ்வொரு லைன், ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டெப்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஒன் வந்து ஸ்டேட். அப்போ ஸ்டேட்னா என்னென்னா, டிரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அனதர் ப்ராசஸ் அண்டர் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் வித் இன் எ டைம் இஸ் கால்ட் அ ஸ்டேட். ஓகே, நீங்கள் என்னென்ன டிரான்சிஷனுங்கிறது, ஒரு டிரான்சிஷன் எல்லாருக்குமே தெரியும். பட் பை டிஃபால்ட் மீனிங் வந்து டிரான்சிஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷன் சொல்லுவோம். நம்ம கம்ப்யூட்டரில் சொல்லும்போது என்னது, ஒன் ப்ராசஸ் டு அனதர் ப்ராசஸ் அண்டர் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் வித்தின் எ டைம் இஸ் கால்ட் அ ஸ்டேட். இந்த டைமுக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டேட் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏடிஎம் கார்டில் வந்து நீங்கள் வந்து கார்டை இன்சர்ட் பண்ணுறீங்க. இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாருங்கள். கார்டை இன்சர்ட் பண்ணுறீங்க. ஒரு ஏடிஎம் கார்டில் கார்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பின் நம்பர் என்ட்ரி பண்ணுறீங்க. யுவர் பின் இஸ் வேலிட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போகிறீங்க. அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணுறீங்க. அந்த அமௌண்ட்டும் அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வரும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து அது செல்லுக்கு மெசேஜ் வந்துச்சு, அமௌண்ட் வந்து தட் இஸ் டெபிட்டட், உங்கள் அமௌண்ட் வந்து கழிச்சிட்டாங்க, பேலன்ஸ் இவ்வளோன்னு வந்துச்சு. பட் ஆனால் உங்கள் மிஷின்லேருந்து நமக்கு வந்து அமௌண்ட்டு வரல, அமௌண்ட் நாட் ரிசீவ்டு. அப்போ அந்த கேஸ் என்ன ஆகும்? அதே நீங்கள் இந்த ஏடிஎம்மில் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை யாராவது ஃபேஸ் பண்ணலாம். என்ன ஆகணும், அதே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு டெபிட் ஆச்சோ அந்த அமௌண்ட்டு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும், திரும்ப வந்து அந்த அக்கௌண்ட்டில் போய் உள்ள வரும். ஓகே, இதெல்லாம் எப்படி நடக்குது?
இதெல்லாம் வந்து ஸ்டேட். ஓகே, என்னென்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஏடிஎம் மிஷினில் வந்து அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா இட் கிரியேட்ஸ் ஒன் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணும்போது ரெக்கார்டை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கார்டை இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெக்கார்டு க்ரியேட் ஆகும். அதில் கார்டை இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின் நம்பர் என்ட்ரி பண்ணுவீங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்டை இன்சர்ட் பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன பண்ணணும்னா இந்த கார்டு ஹோல்டர் வந்து கார்டு வந்து வேலிட் கார்டாக இல்லையா, அது எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டேட். அந்த ஸ்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் பின் நம்பர் கேட்கும். நீங்கள் பின் நம்பர் என்ட்ரி பண்ணுவீங்க. அந்த பின் நம்பரும் அதுக்கு அடுத்தபடியாக அதை கரஸ்பாண்டிங் கார்டு நம்பர் ரெண்டுமே கரெக்டாக இல்லையா. சப்போஸ் நீங்கள் ராங் பின் கொடுத்தீங்கன்னா அதே எக்ஸிட் ஆகிருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேட், பின் நம்பரும் செக் பண்ணுது. தேர்ட் ஸ்டேட் வந்து நீங்கள் என்ட்ரிங் த மணி. இந்த நெக்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் கொடுப்பீங்க வித்ட்ராயல், நீங்கள் அமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணும்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், உங்கள் பேலன்ஸில் இந்த அமௌண்ட்டு இருக்கா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 20,000 இருக்குது. அந்த 20,000 நீங்கள் 10,000 நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க, டெபிட் பண்ண போகிறீங்கன்னா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண, இருந்துச்சுன்னா அது ப்ராசஸ் பண்ணும். சப்போஸ் இல்லைன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கானது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சொல்லி டிஸ்பிளே பண்ணி நமக்கு வெளியே வந்துடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா. இப்போ உங்கள் அமௌண்ட்டு இருக்குது. ஸோ தேர்ட் ஸ்டேட். அப்போ தேர்ட் ஸ்டேட்டும் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அமௌண்ட்டும் இருக்குது. ஆனால் நாலாவது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து டெபிட்டட் சொல்லி அமௌண்ட் மெசேஜ் அனுப்பும். மெசேஜ் வந்தாச்சு, பட் ஆனால் ஏடிஎம் மிஷின்லேருந்து எனக்கு அமௌண்ட் வெளியே வரல. அப்போ அந்த ரெக்கார்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்தந்த டைமிங்குள்ளே இது நடக்கணும். ஓகே, இந்த டைமிங் இந்த டேஸ் ஏடிஎம் பின்ன செக் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைமிங், பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைமிங், உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு இவ்வளோ டைமிங், அந்த மெஷின்லேருந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வெளியே வரணுங்கிற டைமிங். அந்த மெஷின்லேருந்து அமௌண்ட் வெளியே வரும்போது ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் அக்கேர்டு. அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னாலும் இருக்கலாம். ஓகே, சப்போஸ் ஏடிஎம் மிஷினில் வந்து அமௌண்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த ஏடிஎம் ஆப்ரேட் பண்ணுற யூபிஎஸ்சில் ப்ராப்ளம் வரலாம். இப்போ அந்த கேஸில் எனக்கு அமௌண்ட் வெளியே வரல. அப்போ இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டேட் இருந்தது கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடியணும்னா எல்லா ஸ்டேட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். அப்போ எனக்கு எல்லா ஸ்டேட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் அந்த மெஷின்லேருந்து வெளியே அமௌண்ட் வர்ற இதில் வந்து எனக்கு அந்த ஸ்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, அப்போ எல்லா இதுவுமே கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பக்காவாக முடியும். எனக்கு இந்த ஸ்டேட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த ரெக்கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நாட் கம்ப்ளீட்டட்னு சொல்லி மெசேஜ் போகும். திரும்ப 2 minutes கழிச்சு அந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டேட் நடக்கலை அப்படின்னா அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்லேயே வந்து என்ன பண்ணிடுவோம், தட் இஸ் கிரெடிட் ஆகிடும். ஓகே, அந்த அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரி தான் சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஏகப்பட்ட யூஸர் ஐயோ அமௌண்ட்டை பிடிச்சிட்டாங்க, அமௌண்ட் வரல அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட்டுங்கிற என்னென்னா இந்தந்த டைமிங்குள்ளே எனக்கு இந்தந்த ப்ராசஸ் நடக்கணும், இந்தந்த டைமிங்குள்ளே எனக்கு நடக்கலை அப்படின்னா அதுக்கு உண்டான ரியாக்ஷன் என்ன. இதுதான் டிரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அனதர் ப்ராசஸ் அண்டர் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் வித்தின் எ டைம் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டேட். புரிஞ்சுட்டிங்களா. இது ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஒன், அதில் ஸ்டேட் இங்கே நமக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஸ்டேட் இருக்குது, ப்ராசஸ் ஸ்டேட் இருக்குது, அவுட்புட் ஸ்டேட். நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளத்தை எடுத்தாலுமே இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இந்த 3 வந்து கம்பல்சரி. ஓகே, என்ன நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லாங்குவேஜில் கோடிங் எழுத போகிறாலுமே ஒரு இன்புட் கண்டிப்பாக வாங்கியாகணும். அந்த இன்புட்டுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அவுட்புட் வருதுன்னு கண்டிப்பாக காமிச்சாகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோனா என்னென்னா நமக்கே தெரியும். ஃப்ளோன்னா கண்ட்ரோல் ஃப்ளோனா த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் எ கிவன் ஆர்டர் இஸ் கால்ட் அஸ் த கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோனா ஆட்டோமேட்டிக்கானது எக்ஸிக்யூட்டிங் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் இன் எ கிவன் ஆர்டர், எந்த ஆர்டரில் இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து சீக்வன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து சீக்வன்ஸ், செகண்ட் ஒன் வந்து செலெக்ஷன், தேர்ட் ஒன் ஐட்ரேஷன். சீக்வன்ஸ், செலெக்ஷன் அண்ட் ஐட்ரேஷன், இந்த 3 தான் என்னன்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஒன் சீக்வன்ஸ்னு பாருங்கள். சீக்வன்ஸ்னால் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிமா. இப்போ நம்ம அல்காரிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டெப்ஸுமே சீக்வன்ஸாக ரன் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ சீக்வன்ஸ். ஓகே, ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் இஸ் கால்ட் அஸ் அ சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஆர்டர், அதே ஆர்டரில் நீங்கள் என்ன ரைட் பண்ணீங்களோ அந்த ஆர்டர்லேயே ரன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டெப் 1 ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம், ஸ்டெப் 2 வந்து அதே கோடிங்கில் இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, உள்ள 5 ஸ்டெப்புமே நமக்கு ரன் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஆர் ஆடிங் 2 numbers அப்படின்னா எனக்கு இந்த 5 ஸ்டெப்புமே ரன் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் தான் அது சீக்வன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் செலெக்ஷன். செலெக்ஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு வந்து அல்காரிதம் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதெல்லாம் ரன் பண்ணு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இதெல்லாம் ரன் பண்ணு. அப்போ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அந்த அல்காரிதத்தில் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணலாம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணலாம். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் வேறு 2 ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அப்போ இதுக்கு பேர் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். செலெக்ஷன். ஓகே, இதுக்கு பேர் வந்து செலெக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் என்ட்ரின்னு கொடுத்துருக்கோம். ஒரு கண்டிஷன் டு மேக் த டிசிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஆக்ஷன் 2 நடக்கட்டும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஒரு ஆக்ஷன் 1 நடக்கட்டும்.
நடக்கட்டும். அப்போ இதுக்கு நம்ம அல்காரிதம் ரைட் பண்ணியிருப்போம். அல்காரிதம் ஒரு 10 ஸ்டெப் இருக்குன்னா அது ட்ரூவாக இருக்கும்போது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், ஃபால்ஸாக இருக்கும்போது வேறு 3 ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகலாம். இந்தமாரி கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பேரில் அது செலெக்ஷன் அப்படிம்பாங்க. எ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் காசஸ் த ப்ரோக்ராம் control to be transferred to the specific part of the program based upon the condition. இதோ ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதெல்லாம் ரன் பண்ணு, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இதெல்லாம் ரன் பண்ணுங்கிறது செலெக்ஷன். If the condition test is true, one part of the program will be executed, otherwise it will execute the other part of the program. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். அல்காரிதம் டு ஃபைண்ட் தி பிக்கஸ்ட் அமௌண்ட் 2 நம்பர்ஸ்ன்னு ரைட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ வந்து இஃப் ஏ 2 நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம், ஏ பின்னு கொடுக்க போகிறோம். ஏ கிரேட்டர் பியான்னு செக் பண்ணுறீங்க. ஏ கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஏ வந்து பிக்கர்னு கொடுக்க போகிறோம். கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்தால் பி வந்து பிக்கர் கொடுக்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டெப் 1 ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸ்டெப் 2 கெட் த 2 numbers as input and store into the variable a and b. நம்ம இன்புட்டை வாங்கி a and bயில் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஃப் ஏ கிரேட்டர் than b, அப்போ இந்த கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். ஓகே, செக் பண்ணேன்னா தென் கண்டிஷன் ட்ரூனா பிரிண்ட் ஏ இஸ் பிக், then go to step 6. அப்போ நான் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏ பிக்குன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு go to step 6. அப்போ கண்டிஷன் மேலே உள்ள கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்ஸ் ஸ்டாப்ங்கிறது ஸ்டெப் நம்பர் 5, print b is bigன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6 வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த கேஸில் பாருங்கள் டோட்டல் எனக்கு வந்து அல்காரிதம் வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. தட் இஸ் 6 ஸ்டெப் இருக்குது. எனக்கு கண்டிஷன் வந்து ஏ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்புட் கொடுக்குறேன். இன்புட் வந்து a = 10 b = 20 கொடுக்குறேன். தென் ஸ்டெப் அப்போ a = 10 b = 20 கொடுத்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் நடக்கும், ஃபஸ்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் ஸ்டெப் இன்புட் வாங்கியாச்சு, a = 10 b = 20 சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ். தேர்ட் ஸ்டெப் பாருங்க, if a greater than b செக் பண்ணுறீங்க, a 10 greater than 20 பார்க்குறீங்க. கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, எனக்கு ஸ்டெப்பு 4 ரன் ஆகாது. ஓகே, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 ரன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 5க்கு போயிடும். எல்ஸ் பி இஸ் பிக்னு பிரிண்ட் ஆயிரும். இப்போ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது 1 2 3 5 and 6 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்புட் a = 50 கொடுக்குறேன், b = 30 கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷனில் a greater than b செக் பண்ணிங்கன்னா a தான் கிரேட்டர் நம்பர். அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் என்ன ஆகுது, 1 2 3 ரன் ஆகும், கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஃபோர்த்து கண்டிஷன் வந்து ஏ வந்து பிக்குன்னு பிரிண்ட் ஆயிரும். கோ டு ஸ்டெப் 6 கொடுத்தப்போ பி வந்து நான் செக் பண்ண, பிக் பியை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ பிரிண்ட் எனி ஒன் நம்பர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் 6. அப்போ இங்கே ஸ்டெப் 1 2 3 4 and 6 வந்து எக்ஸிக்யூட்டட். அப்போ இந்த இடத்துல செலெக்ஷனுங்கிற மீனிங் என்ன, பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். எனக்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு இன்புட் 10 20 இருக்கும்போது ஸ்டெப்ஸ் 1 2 3 5 6 ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது 1 2 3 4 6 ரன் ஆகுது. நான் 5 இங்கே ரன் ஆகலை. ஃபஸ்ட்டு கேஸில் 4 ரன் ஆகலை. இப்போ புரியுதா? இப்போ இந்த நமக்கு என்னன்னா செலக்டிங் த சம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸிக்யூஷன். இதை வந்து என்னது செலெக்ஷன். ஓகே, பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் and that is the statements will be executed. That means if the condition is true means one part of the program will be executed, false means another part of the program will be executed. Third one, iteration. அப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். இங்கே செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஐட்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது, லூப்பிங். நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் பண்ணியிருப்பீங்க, அல்காரிதத்தில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட்டடாக ரன் பண்ணிகிட்டே இருப்போம். ரிப்பீட்டடாக ரன் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். இன் சம் ப்ரோக்ராம் certain set of statements are executed again and again based upon the conditional test that is executed more than one time. This type of execution is called as looping or iteration. Okay, iteration or iteration. Okay, அப்போ மீனிங் என்ன, ஒரு சம் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ரன் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அல்காரிதம் டு கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர்னா தெரியும். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 ஃபேக்டோரியல்னு கொடுத்தா மீனிங் என்ன, 1 × 2 × 3. இதை பண்ணால் 1 × 2 வந்து 2, 2 × 3 கொடுத்தா 6. 4 ஃபேக்டோரியல் மீனிங் என்னது, 1 × 2 × 3 × 4, 1 × 2 2, 2 × 3 6, 6 × 3 6 × 4 வந்து 24. அப்போ இது வந்து 4 ஃபேக்டோரியல், ஆன்சர் வந்து 24. 5 ஃபேக்டோரியல் கொடுத்தா 24 × 5 கொடுத்தா 120. அப்போ இந்த ப்ராசஸ்க்கு ஒரு கோடிங் எழுத போகிறீங்க அப்படிங்கிறேன். ஓகே, தட் இஸ் அல்காரிதம் டு கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் நம்பர். இப்போ நான் ஸ்டெப் 1 வந்து ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ரீட் த நம்பர் NUM கொடுத்தாச்சு. இனிஷியலைஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் பண்ணுற இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதும்போது என்னென்ன வேல்யூஸ்லாம் இனிஷியல் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் நம்பர் வந்து ஒரு நம்ம இன்புட் கொடுக்க போகிறேன். நான் நம்பர் = 4 கொடுத்தேன்னா 4 ஃபேக்டோரியல் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டெப் 3ல என்ன பண்ணால், இனிஷியலைஸ் I = 1. ஐங்கிற வேரியபிள் 1 அசைன் பண்ணிக்கோ, ஃபேக்ட்டுங்கிற வேரியபிள் வந்து 1 அசைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டெப் 4ல் வந்து ரிப்பீட் ஸ்டெப் 4 to 6 until I less than or equal to number. இது வர்ற வரைக்கும் 4 to 6 வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா
கோ டு த 7th லூப் போயாச்சு. இப்போ 4 5 6 கொடுத்தாச்சு. 7ல் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் ஃபேக்டோரியல் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். 8ல் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். இந்த அந்த கண்டிஷன் கரெக்டாக பாருங்கள். 3 வரைக்கும் ஓகே. 4th ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, ரிப்பீட் ஸ்டெப் 4 to 6 until எது வரைக்கும் I less than or equal to num. இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்குது, நம்மோட வேல்யூ நான் 4 கொடுத்துருக்கேன். I less than or equal to 4 இருக்க வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் கோ டு ஸ்டெப் 7. அப்போ எனக்கு மீனிங் என்னென்னா I less than or equal to நம்பராக இருக்கிற வரைக்கும் அந்த 4 5 6 எனக்கு ரன் பண்ணிகிட்டே இருக்குது. Okay, that is called as the iteration or looping statements. இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஒரு டேபிள் மாதிரி போட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காண்டி நீங்கள் வந்து எந்த ஒரு கான்செப்ட் ரைட் பண்ணாலுமே ஒரு டேபிள் போட வேணாம், டேபிள் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், பட் நோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் வந்து n = 4, நம்பர் வந்து 4 கொடுத்துருக்கோமா, ஃபஸ்ட்டு இன்புட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், I less than or equal to நம்பர்னு கொடுத்துருக்கோம், அதான் கண்டிஷன். அப்போ ஐயோட ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, ஃபேக்டோட ஃபஸ்ட்டு ஐயோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஃபேக்டோட வேல்யூ வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதில் டவுட்டு கிடையாது. இது வந்து இனிஷியலாக எல்லா வேல்யூஸுமே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப்பு 4ல் ஃபஸ்ட்டு வரேன். என்ன கண்டிஷன் பாருங்கள், I less than or equal to நம்முன்னு செக் பண்ணுறோம். நம்முன்னு செக் பண்ணும்போது 1 less than or equal to 4 கண்டிஷன் ட்ரூ தானே. அந்த பக்கத்துலேயே ஹைஃபன் டீன்னு கொடுத்துருக்கேன்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள், fact is equal to fact into I. அப்போ அந்த ப்ரீவியஸ் லைனில் ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், ஃபேக்ட் இன்ட் ஐனா மீனிங் என்ன அப்படின்னா, ஃபேக்ட்டும் 1 ஐயும் 1, 1 × 1 வந்து 1. அது எங்கே ஸ்டோர் ஆகுது, ஃபேக்ட்லேயே ஸ்டோர் ஆகுது. ஃபேக்ட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் I = I + 1. இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ வந்து 1 + 1 ஆகுது. செகண்ட் லைனில் பாருங்கள், I + 1 வந்து 2 ஆச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணுவோம், 4 to 6 எனக்கு திரும்ப என்ன ரிப்பீட் பண்ணணுமா. அப்போ அது எகைன் ஸ்டெப்பு 4க்கு போகுது. இப்போ 2 less than or equal to 4. அப்போ 2 less than or equal to 4 எகைன் கண்டிஷன் ட்ரூ. அப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லைனில் வரீங்க. அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு ஐ. ஃபேக்டோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2. ஸோ 1 × 2 வந்து 2 எங்கே ஸ்டோர் ஆகுது, ஃபேக்ட்லேயே ஸ்டோர் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் I = I + 1. அப்போ ஐயோட வேல்யூ 3 ஆகுது. ஓகே, அப்போ 3 less than or equal to 4 கண்டிஷன் எகெயின் அதுவும் ட்ரூ. ட்ரூனா எகெயின் உள்ளே போகுது. ஃபேக்ட் இன்ட்டு ஐ. அப்போ வந்து 2 × 3 வந்து நமக்கு 6 ஆகுது. ஓகே, I = I + 1 4 ஆகுது. இப்போ வந்து 4 less than வந்துட்டு திரும்ப கண்டிஷன் செக் பண்ண போகிறீங்க. 4 less than or equal to 4 எகெயின் கண்டிஷன் ட்ரூ. 4 வந்து less than or equal to கொடுத்துருக்கோம், அங்கேயும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு ஐ. 6 × 4 வந்து 24 ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் I = I + 1னா 5 வரும். இந்த 5 மேலே போகும்போது 5 less than or equal to 4 கொடுக்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா கோ டு ஸ்டெப் 7. 7ல் போகும்போது பிரிண்ட் ஃபேக்ட்னு கொடுத்துருக்கீங்க. ஃபேக்டோட கடைசி வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 24 இருக்கா. உங்கள் 4 ஃபேக்டரியோட அவுட்புட் வந்து 24. ஓகேனா, அப்போ இந்த இதில் பாருங்கள், ப்ராசஸில் இன்புட் கொடுத்தாச்சு. இன்புட் வந்து 4. ப்ராசஸ் என்னது, டு ஃபைண்ட் த ஃபேக்டரியல் ஆஃப் த கிவன் நம்பர். அப்புறம் அவுட்புட் என்னது, தட் இஸ் ஃபேக்ட் 24ங்கிற ஆன்சர் பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் த ப்ரோக்ராம். இது வந்து என்னது, இட்ரேஷன். ஓகே, ஆர் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மீனிங் என்னது, செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் மோர் தென் ஒன்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, the next one functions. ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா, ஃபங்க்ஷனுங்கிற நமக்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் இஸ் எ சப் ப்ரோக்ராம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட் தட் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் பர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் டாஸ்க். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராப்ளம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து என்னென்ன சப் டாஸ்க்லாம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு பேங்கிங் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்களேன். பேங்கிங்கில் வந்து நீங்கள் பேங்க்குள்ளே போகிறீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு டாஸ்க். அப்புறம் வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறது ஒரு டாஸ்க், கிரெடிட் பண்ணுறது ஒரு டாஸ்க், பேலன்ஸ் பார்க்குறது ஒரு டாஸ்க், நெக்ஸ்ட் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது ஒவ்வொரு டாஸ்க். அப்போ ஒவ்வொரு டாஸ்க்கையுமே செப்பரேட்டாக நம்ம கோடிங் எழுதலாம். ஓகே, அப்படி பண்ணுற நமக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் த ப்ராப்ளம் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மாலர் அண்ட் சிம்பிளர் டாஸ்க் டூரிங் த அல்காரிதம் டிசைன். நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, இதை வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும், சின்ன சின்ன டாஸ்க்காக க்ரியேட் பண்ண முடியும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேங்கிங் சிஸ்டமே இருக்கேன். சப் டாஸ்க் ஆஃப் த பேங்கிங் சிஸ்டம் வந்து அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணணும். கிரெடிட் ஆர் டெபாசிட், அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், அமௌண்ட் வந்து நான் டெபாசிட் பண்ணலாம், அதுலேருந்து எடுக்கலாம், அது ஒரு ஆப்ரேஷன். ஏடிஎம் கார்டில் பின் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆன அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ்னாலும் பண்ணலாம். ஒன்று ஒவ்வொரு டாஸ்க். அப்போ ஒவ்வொரு டாஸ்க்கு நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணலாம்.
ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக டிசைன் பண்ணால் எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாருங்கள். அப்படி எனக்கு யூஸ் பண்ணுறோம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பாருங்கள். ரிடக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் கோட். லைன் ஆஃப் கோட் வந்து எனக்கு வந்து ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லாத்தையும் ரைட் பண்ணுறது போகலாம். நான் ரிடக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் கோட் எனக்கு செப்பரேட் கோடிங்கை நான் வந்து ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து கோட் ரீயூசபிலிட்டி. அந்த கோடை வந்து அது ஒரு கோடிங்கை பண்ணிவிட்டு நம்ம எத்தனை அக்கௌண்ட்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை அக்கௌண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா அக்கௌண்ட்டுக்குமே சேம் கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். கோட் ரீயூசபிலிட்டி. பெட்டர் ரீடபிலிட்டி. நமக்கு அந்த கோடிங்கை பார்க்கும்போது இந்த டாஸ்க்கான கோடிங்கை மட்டும் தான் நம்ம இங்கே ரீட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது என்ன நடக்கணும், அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போகிறீங்க. அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணும்போது ஏற்கனவே நம்மகிட்ட பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் அமௌண்ட் ஒரு 5,000 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 3,000 டெபாசிட் பண்ண போகிறீங்க. அப்போ 5,000 + 3,000 8,000 அந்த கோடிங் மட்டும் தான் அங்கே இருக்கும். நமக்கு வந்து அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஹைட் ஆயிரும். ஓகே, ஹைடிங்னா மீனிங் என்னென்னா நீங்கள் இங்கே ரைட் பண்ணுற கோடிங் வந்து அங்கே தெரியாது, அந்த டாஸ்க்கு தெரியாது, அந்த டாஸ்க்கு வந்து இந்த கோடிங் தெரியாது. ஓகே, ஈஸி டு டீபக் அண்ட் டெஸ்ட். சப்போஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, எனக்கு டெபாசிட்டில் வந்து ப்ராப்ளம் வருதுன்னா டெபாசிட் டாஸ்க்கை மட்டும் நான் எடுத்து டீகோட் பண்ணால் போதும். டீபக்கிங்னா மீனிங் தான் எரர் செக்கிங். ஓகே, அதை டெஸ்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்டு மெயின்டெனபிலிட்டி. ஆட்டோமேட்டிக்காக மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு அந்த டாஸ்க்கை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ணால் போதும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னது, அல்காரிதம் ஃபார் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு 2 டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எப்படி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து அர்த்தமேட்டிக், என்னோட கோடிங் வந்து அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்க. அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் மீனிங் என்ன, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே பண்ணலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அடிஷன் பண்ணலாம், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டிவிஷன் பண்ணலாம், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு டாஸ்க் வந்து தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ நான் கோடிங் யூஸ்னா ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு அடிஷன் மட்டும் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் பாருங்கள், ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட்லேருந்து அங்கேருந்து என்ன பண்ணுறேன், கால் த ஃபங்க்ஷன் ஆட். இங்கேருந்து ஒரு ஆடுங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணால் போதும். அந்த நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப். அப்போ மெயின் ஃபங்க்ஷனோட மூணு டாஸ்க், 3 ஸ்டெப் தான். ஸ்டார்ட்டு, அங்கேருந்து அந்த சப் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறீங்க, கால் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அப்போ சப் ஃபங்க்ஷனோட கோடிங் பாருங்கள், தட் இஸ் அல்காரிதம் ஃபார் சப் ஃபங்க்ஷன் ஆட். அங்கே என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அங்கே என்னது எகைன் அந்த ஃபங்க்ஷன் போய் முதல் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து கெட் த இன்புட் ஃபார் த வேல்யூ சி அண்ட் பி. நெக்ஸ்ட் சி ஈக்குவல் டு A + B, பிரிண்ட் சி, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் ரிட்டன். அங்கேருந்து என்ன பண்ண முடிச்சதுக்கப்புறம் எங்கே வரணும், நமக்கு மெயின் ப்ரோக்ராம் தட் இஸ் மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரே ப்ராப்ளத்தை வந்து தட் இஸ் அந்த ப்ராப்ளத்தை வந்து மோர் தென் தட் இஸ் சப் ப்ராப்ளம்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ஒரு டாஸ்க்கு அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் சொல்லி. அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு டாஸ்க்கை பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் பார்த்தோம். அதில் மெயினாக 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஒன்று ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் வந்து ஸ்டேட்டு, தேர்ட் ஒன்று கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபோர்த் ஒன் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதுதான் வந்து மெயின் பில்டிங் பிளாக்ஸ். அப்போ நீங்கள் அல்காரிதம் ரைட் பண்ண போகிறீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து அல்காரிதம் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணுவோம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தட் இஸ் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குற கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக் அபவுட் த வீடியோஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் சென்ட் த மெயில் டு sscchannel786@gmail.com. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, ஃபியூச்சர்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.